அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய மீகா அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், நல்ல மழை பெய்யவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி ராயம்மாள் அவருடைய குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் உடல் நல சுகத்திற்காகவும், மரித்த ஜெயராஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் கிறிஸ்டோபர் மரிய ஜான்சி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் ஆலிஸ் மிஜிலாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், அம்மாவின் உடல் உள்ள நலனுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அப்பா இருதயம் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடி மகிழ்ந்த நாம் இன்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாசரேத்து நகரின் அந்த எளிய இல்லத்தில் இறை திருவுள்ளத்திற்கு பணிந்த அன்னை மரியாளும், அமைதி காத்து வழிநடத்திய புனித யோசேப்பும், ஞானத்தில் வளர்ந்த பாலகன் இயேசுவும் இணைந்து வாழ்ந்த வாழ்வு உலக குடும்பங்கள் அனைத்திற்கும் ஒரு உன்னத வழிகாட்டியாக அமைகின்றது. அன்னை மரியாள் தனது ஆம் என்ற வார்த்தையின் வழியாக மீட்பு திட்டத்திற்கு தன்னை கையளித்தவர். புனித யோசேப்பு கனவில் வந்த இறைவாக்கிற்கு செவிமடுத்து எத்தகைய சவால்களையும் தாங்கி திரு குடும்பத்தை பாதுகாத்தவர். ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரம் இறைப்பற்று என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். நாசரேத்து திருக்குடும்பத்தை போல நம் இல்லங்களும் அன்பின் இல்லங்களாகவும் இறைவனின் உறைவிடமாகவும் மாற வரம் வேண்டி மீகா அன்பியத்தோடு இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் அன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும்
தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரை உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசா முள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உறைமனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆண்டவரே, ஈசா முள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் உறைமனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீ நம் மீது இரங்குவீர்.
ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி முத இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோரை மதித்து நடப்பதன் அவசியத்தை இந்த வாசகம் வலியுறுத்துகின்றது. பெற்றோரை மதிப்பதும் அவர்களது முதுமையில் அவர்களை கனிவோடு பராமரிப்பதும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரும் என்பதை எடுத்துரைக்கும். இவ்வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்துவார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாதே. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இதை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொலசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் அணிய வேண்டிய அன்பு, கனிவு, பொறுமை மற்றும் மன்னிப்பு ஆகிய ஆவரணங்களை பற்றி பேசுகிறது. கிறிஸ்துவின் அமைதி நம் இதயங்களை ஆளவும் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து அன்பில் வளரவும் அழைப்பு விடுக்கும் இவ்விரண்டாம் வாசகத்தை ஆர்வமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 12 முதல் 21 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 12 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களில் நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அருவரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய, மீண்டும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும், ஏனெனில் குழந்தை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு
இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்பு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கோலா தன் தந்தைக்கு பின் அரசாள்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதியில் புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளில் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தமிழ் மரபு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தாய் தந்தையை பேணி காத்து வளர் என்று சொல்லி சிறப்பாக நமக்கு கட்டளையிடுகின்றது. திருக்குடும்ப பெருவிழாவாகி இன்று பெற்றோர் பிள்ளைகள் பற்றிய அந்த உறவை பற்றி விவிலியம் நமக்கு மிக சிறப்பாக எடுத்து ஏம்பிக் கொண்டிருக்கின்றது. வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு யாவை இறைவன் தன் மக்களை அழைத்து சென்றபோது செங்கடலை கடந்து சீனாய் மலை பக்கம் சென்றபோது ஆண்டவர் இந்த இஸ்ராயேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான கட்டளையாக இது கருதப்படுகிறது. விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 இறைவசனம் 12 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்று குறிப்பிடுகின்றார். எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், தந்தையும் தாயையும் மதித்து நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்நாட்கள் அதிகமாகும் என்பதை விவிலியம் எடுத்து காட்டுகிறது. அதே போலத்தான் நாம் இயேசுவினுடைய அந்த குழந்தை பருவத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் தன் பெற்றோர்களுடன் சேர்ந்து நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று விவிலியம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்னும் ஒருபடி மேலே சென்று எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் இறைவசனம் 1 கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் இறைவசனம் 20 நாம் வாசிக்கின்ற பொழுது பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தினுடைய பல பக்கங்களை நாம் புரட்டி பார்த்தாலும் பெற்றோர்களுக்கு என்று சொல்லி விவிலியம் மதிப்பை கொடுக்கின்றது. பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த விவிலியமும் நமக்கு அழைப்பு கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த நவீன காலத்திலே குடும்பத்தை கட்டி எழுப்புவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளால் சிதறுண்டு போன நொறுங்கி போன குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஏன் அந்த நிகழ்வுகள் கூட நாம் கூட இருக்கலாம் என்பதை பல நேரத்தில் நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்குடும்பத்தினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே தாய் திருச்சபை நமக்கு எதுக்கு அழைப்பு கொடுக்கிறது? நாம் ஒவ்வொருவரும் சேசு மரி சூசையை போல நம் குடும்பம் உருப்பெற வேண்டும், உருமாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுப்பதை நாம் ஒரு அழைப்பாக இந்த நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனையோ திருமண திருப்பலியில் நாம் பங்கெடுத்திருப்போம். அத்தனை திருமண திருப்பலியிலும்
மறையுறையாக குருவானவர் அந்த பிள்ளைகளுக்கு புதிதாக கணவன் மனைவியாக மாறக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நிறைய புத்திமதியை சொல்லுவார், அறிவுரை சொல்லுவார். ஆனால் நம்முடைய நடப்பு வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது தொடக்கத்திலே இருந்த அன்பு அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. காலங்கள் செல்ல, மாதங்கள் செல்ல குடும்பத்திலே விரிசல் ஏற்படுகின்றது. அடிதடி என்று சொல்லி பல நேரத்திலே குடும்பம் பிரிந்து வந்துகின்றது. இவனை போய் கட்டினோமே என்று சொல்லி பல நேரத்திலே வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகி விடுகின்றது. இவன் எப்படியெல்லாம் இருப்பேன் என்று நினைத்தானே, காதலிக்கும் போது எப்படியெல்லாம் ஆகா ஓகோ என்று சொன்னான். ஆனால் திருமணம் முடித்த பின்புதான் தெரிகிறது இவனுக்குள் 5-6 குரங்குகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு குறைந்து போவதற்கு காரணம் என்ன? திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனம் 14 எடுத்து இறைவசனம் 4 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது யாவே இறைவன் இந்த எபேஸ் நகர மக்களை குற்றம் சாட்டுகின்றார். எப்படி குற்றம் சாட்டுகின்றார்? உன்னிடம் நான் காணும் குறை என்னவெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ எந்த நிலையில் தவறி விழுந்தாய் என்பதை நினைத்துப்பார், மனம் மாறு, முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய் என்று குறிப்பிடுகின்றார். அதே போலதான் தொடக்கத்திலே கணவன் மனைவியாக இருக்கும்போது என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம். திருமணம் முடித்த பின்பு, மாதங்கள் சென்ற பின்பு முதலிலே செய்த அன்பு எங்கே? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீ கணவன் மனைவியாக வாழ அழைக்கப்பட்டாய், கடைசி வரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த திருமணத்திலே சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை மதிக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி எல்லார் முன்பும் நாம் வாக்குறுதி கொடுக்கின்றோம். வாக்குறுதி கொடுத்த நாம் குடும்பத்தை தொடங்கி சில நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சாமி கிளி மாதிரி பிள்ளையை பெற்று கொடுத்தேன், அவன் இப்போ குரங்கு மாதிரி ஆக்கிட்டான் சாமி என்று சொல்லி பல அம்மாமார்கள் நொந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நொந்து போயிருக்கிறார்கள். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, பல நேரத்திலே ஆண்கள் கூட பல நேரத்தில் நொந்து போயிருக்கிறார்கள். சாமி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், என்னைக்கு இவளை கல்யாணம் முடிச்சோனோ அன்னைக்கே நான் கடங்காரனா மாறிட்டேன், ஊதாரித்தனமா செலவழிக்கிறான் சாமி, என்ன செலவழிக்கும் தெரியாம தாறுமாறா செலவழிக்கிறான் என்று சொல்லி பல ஆண்களும் பல நேரத்திலே வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் அன்றாடம் நமது குடும்ப வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், கணவன் மனைவி இருவரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆசீர்வாதமாக தொடக்க நூல் 12 வாசிக்கின்றோம். கடவுள் ஆபிரகாமுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீயே ஆசியாக இருப்பாய் என்று குறிப்பிடுகின்றார். நீயே ஆசியாக என்றால் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கு, உன் உறவுக்கு, உன் ஊருக்கு, இந்த நாட்டிற்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கின்றார். அதே போலத்தானே கணவன் மனைவி இவர்கள் இருவரும் ஆசி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அர்ப்பண வாழ்வு மறைந்து போய்விடுகின்றது. அந்த பிரமாணிக்கம் காலப்போக்கிலே அவர்கள் மறந்து போய் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க நெருகின்றது. என் அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி அவர்கள் உண்மையிலே கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். பல நேரத்திலே என்ன பேசுவது, எப்படி நடப்பது என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், பல நேரத்திலே நாம் பிள்ளைகள் முன்பாக, நாம் பெற்ற பிள்ளைகள் முன்பாக எளிதாக கெட்ட வார்த்தைகளை பேசிவிடுகின்றோம். எளிதாக கெட்ட வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளை எல்லாம் நாம் அடுக்கி விடுகின்றோம். என்ன சொல்கிறோம்? பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. பல நேரத்திலே பிள்ளைகள் முன்னால் பொய் சொல்வது கற்றுக் கொடுக்கின்றோம். பிள்ளைகள் பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல நேரத்திலே பிள்ளைகள் முன்னால் நாம் தாறுமாறான வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்றோம். நீயும் குடி, நீயும் எப்படி இருக்கலாம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் அவர்களை வீதிக்கு அழைத்து வந்து அவர்கள் நாசமாக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். சமூகத்தை குறை சொல்ல முடியாது, பெற்றோர்களைத்தான் குறை சொல்ல முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள்?
நாம் ஒவ்வொருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது, உன் தந்தையை நீ மதித்து நட, உன் அன்னையை நீ மேன்மைப்படுத்து என்று குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவம் செய்திருக்கிறாயா? இந்த பாவத்திற்கு கழுவாயாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உன் பெற்றோர்களை மதித்து நட, உன் அன்னையை மேன்மைப்படுத்து என்று குறிப்பிடுகின்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை! இந்த முதல் வாசகத்தை நாம் இல்லத்திலே சென்று வாசிக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி அன்னையை மேன்மைப்படுத்தினோம் என்றால் விவிலியம் சொல்கிறது, செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நாம் பெற்றோர்களை மதிக்கிறோமா? பாவத்தோடு ஜெபித்தால் கடவுள் நிச்சயமாக கேட்க மாட்டார். ஒருவேளை நீ பெற்றோரை மதிக்கவில்லை என்றால் ஆண்டவர் நிச்சயமாக கேட்பு. நீ எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை கோயிலை ரவுண்ட் அடிச்சாலும் பரவாயில்ல, முட்டி போட்டு நடந்தாலும் பரவாயில்ல, மெழுகுதிரி ஏற்றினாலும் பரவாயில்ல, உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்? நீ பெற்றோரை மதிக்கல, நீ பெற்றோரை மேன்மைப்படுத்தல. உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள், உன்னை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தியவர்களை நீ அசிங்கப்படுத்தி கொண்டு கடவுள் முன்னால் கடவுள் உன்னை அசிங்கப்படுத்தி விடுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் முன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ தந்தையை மதிக்கிறாய் என்றால் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு இன்பத்தை கொடுப்பார்கள். நீ உன்னுடைய பெற்றோர்களை இழிவாக நடத்துகிறாய் என்றால் உனக்கு அவர்கள் இழிவைத்தான் கொண்டு வருவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் பெற்றெடுப்பது என்பது எளிதான காரியம். பிள்ளைகளை வளர்ப்பதுதான் மிக கடினமான காரியம். மிஷின் தான் அன்னைக்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது மிஷின் மாதிரி தான். ஆனா பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது எவ்வளவு கஷ்டம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப பெருவிழாவில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மதிப்பையும் மரியாதையும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான சூழலிலே என் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்காட்டாக இருக்கிறேனா? பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டாவது வாசகத்திலே பவுல் சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருக்கக்கூடிய பவுல் கொலோசை நகர மக்களை பற்றி கேள்விப்படுகின்றார். கடிதம் எழுதுகின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கடிதம் எழுதுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லோருக்கும் விண்ணகம் உண்டு. பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? விண்ணக வாழ்வு யாருக்கு அப்படின்னா, பணம் வச்சிருக்கவனுக்கோ, பதவியில இருக்கவனுக்கோ, படிச்சவனுக்கோ அப்படி கிடையாது. மாறாக யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து தங்களுடைய குடும்பத்தை அவருடைய பாதையில் கட்டி எழுப்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் விண்ணகம் என்பது உண்மை. பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிகளைப் போல நாம் ஆக வேண்டும். ஆண்டவர் வீட்டை கட்ட வேண்டும். நம்முடைய தீய காரியங்கள் அல்ல, நான் செய்யக்கூடிய தீய செயல்கள் அல்ல, ஆண்டவர் வீட்டை கட்ட வேண்டும். ஆண்டவர் வீட்டை கட்டணும்னா நாம ஒழுங்கா இருக்கணும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒழுங்கா இருக்க முடியலன்னா கல்யாணம் முடிக்க கூடாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எச்சரிக்கை தான் கொடுக்கிறார், கடவுள் கண்டனம் தான் செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனை தடவை நம்முடைய ஊர்களிலே குடும்பத்தை பார்த்திருப்போம். எவ்வளவு பிரச்சனை! பல நேரத்திலே பிள்ளை கத்தி கொண்டு வருகிறது, நான் அவன்ட வாழவே மாட்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்துச்சு. நாங்க உட்கார்ந்துருந்தோம். அவ சொன்னா, இனிமேல் அவன் கூட வாழவே முடியாது. அம்மா சொன்னாங்க, நீ வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. உன்னை பொண்ணு சொன்னா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? வாழ முடியலன்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப திரும்ப அவன் கூட போய் வாழ அப்படின்னா என்னதான் போவேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னா, என்ன சொன்னா தெரியுமா? உங்க அப்பா கூட நான் 38 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் வாழலையா? பல நேரத்துல எடுத்தோம் கவுத்தோம் முடிச்சோம் என்று பல நேரத்துல அவசர குடுக்கைகளாக நாம் வாழ்க்கையை எளிதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, குடும்பத்திலே எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் பவுல் குறிப்பிடுகிறார். இன்றைய நாளிலே புது வருஷத்துக்கு ட்ரெஸ் போடுதோம், கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் போடுதோம். பவுல் சொல்லக்கூடிய ட்ரெஸ் வேற. எந்த ட்ரெஸ்ஸை நாம் அணிய வேண்டும் அவர் குறிப்பிடுகிறார். இரக்கத்தின் ஆடை அணிந்து கொள், மன்னிப்பின் ஆடை அணிந்து கொள், கனிவின் ஆடை அணிந்து கொள், மேன்மையின் ஆடையை அணிந்து கொள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட ஆடைகளை நாம் அணிந்திருந்தோம் என்றால் நம்முடைய குடும்பம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். வேறுபாடு இருந்திருக்காது, வேற்றுமை இருந்திருக்காது.
கஷ்டம் இருந்திருக்காது. ஒருவர் மற்றவருடைய சுமையை சுமக்க எளிதாக இருந்திருக்கும். ஏன் மனைவி, ஏன் கணவர், நான் சுமக்காம யார் போறா? அன்புக்குரியவர்களே, அதுதான் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றது. இன்னைக்கு நாம பவுல் சொல்வது போல குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோமா? எங்க ஜெபிக்க? குடும்பமாக இணைந்து ஜெபிக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து குடும்பத்திலே ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஜெப வீரர்களாக நாம் மாற வேண்டும். ஜெபிப்பது என்பது அரிதான காரியமாக போய்விடுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர். நம்முடைய மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜெபம் தேவைப்படுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எப்படி திரு குடும்பத்தாரோடு ஆண்டவர் இணைந்து சென்றாரோ அதே போல நம்மோடும் ஆண்டவர் இணைந்து வருவார். என் அன்புக்குறியில் ஜெபிக்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? எத்தனை காரியங்களிலே நாம் நல்லவர்களாக இருந்திருக்க முடியும். ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய காரியம், கடவுளை நமது இல்லத்திலே நாம் அமர வைக்க வேண்டும். கடவுளுடைய பிரசனத்தை நமது குடும்பத்திலே உணர்வதற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அடுத்ததாக பவுல் சொல்லக்கூடிய காரியம் மன்னிப்பது. இன்னைக்கு நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகளோடு சகஜமாக நல்ல உறவோடு நம்மால் பேச முடிகிறதா? பல நேரத்தில் அதுவும் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு தான் அழைக்கிறார். உன் சகோதரனோடு பேசி நல்ல உறவை மேற்கொள் என்று குறிப்பிடுகின்றார். ஜெபிக்கிறோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீ பொய் சொல்ற அப்படிங்கிறார். நீ பொய் சொல்ற, ஏன் எங்கன்னு சொல்லுத, என்னன்னு சொல்லு. நீ உன் சகோதரனுக்கு சண்டை போட்டுட்டு அவனுக்கு ஜெபிக்க முடியுமா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபத்தில் கூட பல நேரத்தில் நாம் பொய் தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்கும் போது ஆசீர்வாதம் உண்டு. தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், ஏசா யாக்கோப்பு 2 பேரையும் வாசிக்கின்றோம். யாக்கோப்பு தன் சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தலை உரிமையை, ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு மாமனை வீட்டுக்கு ஓடி போய் விடுகின்றான். மீண்டும் வருகின்ற பொழுது பயம், ஏசா அடித்தால் நான் செத்து போயிடுவேன் என்று சொல்லி, எனவே அன்பளிப்புகளை கொடுத்து எப்படியாவது ஏசாவை கவர்ந்து விடலாம் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். அன்பளிப்புகளை கொடுக்கும் போது இந்த ஏசா சொல்லுகிறான், அவனை கட்டி அரவணைத்து அவனை முத்தமிட்டு மனதார மன்னிக்கின்றான். அப்போது யாக்கோப்பு சொல்கிறான், ஏசா உன் முகம் கடவுளின் முகத்தை போல இருக்கிறது என்று சொல்கிறான். ஏசா உன் முகம் கடவுளின் முகத்தை போல இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நீ மன்னிக்கின்ற பொழுது, மன்னிப்பை கொடுக்கின்ற பொழுது நம் முகம் கடவுளுடைய முகமாக மாறுகின்றது. மேக்கப் தேவையில்லை, லிப்ஸ்டிக் தேவையில்லை, பவுடர் தேவையில்லை, கண்ணாடி தேவையில்லை, ரொம்ப நேரம் என்ன செய்ய வேண்டாம், கண்ணாடி முன்னாடி நிற்க வேண்டாம், மன்னிச்சாலே போதும், நம்முடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? மன்னிங்க. எதை கொண்டு போறோம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் கடவுள் விரும்பக்கூடிய ஒன்று. தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற யோசேப்பை பற்றி வாசிக்கின்றோம். எகிப்திலே பெரிய ஆளுநராக இருக்கின்றார். தன் சகோதரர்கள் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். அப்ப என்ன செய்யறாங்க? சகோதரர்கள் வருத்தப்படுறாங்க. சொல்லுதாரு, வருத்தப்படாதீங்க, இந்த நிலை உருவாக வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக என்னை எகிப்துக்கு அழைத்து வந்தார் என்று குறிப்பிடுகின்றார். அவன் நினைத்திருந்தால் பழி வாங்கியிருக்கலாம். என்னை பாலும் கிணத்துல தூக்கி போட்டீங்க, என்னை அடிச்சிங்க, என்னை வித்தீங்க. அவர் நினைத்திருந்தால் பழி வாங்கியிருக்கலாம். எவ்வளவு பெருந்தன்மையான மனசு அந்த மனிதருக்கு. அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகளோடு இருக்கின்ற பொழுது அந்த பெருந்தன்மையான மனதை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோமா? பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சமய சடங்குகளை செய்வதற்காக வருவதை பார்க்க நெருகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு வருவது என்னைக்கு வரணும்? கிறிஸ்துமஸ்க்கு வந்தாச்சு, நியூ இயருக்கு வந்தாச்சு, ஈஸ்டருக்கு, இனிமே திருவிழாவுக்கு இல்ல. அன்றாட வாழ்க்கையிலிருந்து உன் ஆண்டவரை நீ நீக்காதே.
ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை நினைத்து பார் என்று விவிலியம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கடந்திருந்தால் எங்க போன ஆண்டவர் கேட்பார். அன்று அவனிடம் கேட்டதுதான் எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட அதே கடவுள் இன்று கேட்பார், எங்கே இருக்கிறாய்? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமையும் உழைக்கியா? அந்த உழைப்பு என்ன செய்யாது, உன் குடும்பத்துல சேராது. கடவுளுக்கு நன்றி சொல்லாம நீ எப்படி உழைக்க முடியும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 6 நாட்கள் உன்னை கடவுள் ஆசிர்வதித்தாரே, பாதுகாத்தாரே, அந்த கடவுளுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமா? அந்த கடவுளை நீ போற்ற வேண்டாமா? அந்த கடவுளை நீ ஆராதிக்க வேண்டாமா? 7வது நாளும் நீ வேலைக்கு சென்றால் கடவுளை நீ நிந்திக்கிறாய் என்று தானே அர்த்தம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்தார்கள். எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிறைவாக்கினார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் குடும்பத்தை நாம் ஜெப குடும்பமாக மாற்றுவோம். ஜெப குடும்பமாக மாற்றுவோம். ஸ்கூலுக்கு போது பிள்ளைகள் டாட்டா காமிச்சா மட்டும் போதாது, ஜெபம் பண்ணி அனுப்பணும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கணவரை பத்திரமாக ஆண்டவர் பெயரால் வழி அனுப்ப வேண்டும். வேலைக்கு போகும்போது கணவரை ஆண்டவர் பெயரால் பத்திரமாக வழி அனுப்பணும். திரும்பி வந்த பிறகு அந்த கணவர் திரும்பி வந்திருக்கிறார், ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரை நினைத்து பார்த்து ஜெபிக்கக்கூடிய குடும்பமாக மாற வேண்டும். அதுதான் திருக்குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் ஆண்டவர் இருப்பார். நம் குடும்பத்திலே ஆண்டவர் இருப்பதற்கு நாம் விசுவாசத்தோடு மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையின் நாயனாய் இறைவா, குடும்பங்களில் வாழ்வோர் ஒவ்வொருவரும் பிறர்க்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக விளங்கிட அருள்தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, திரு அவை குடும்ப உறவோடு தன் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்ல அருள்தல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆசீர்வதியும். அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறக்க தேவையான அனைத்து ஆசிகளையும் பொருந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நன்மையின் நாயகனே எம் இறைவா, இல்லங்கள் இறைவேண்டலின் இல்லங்களாக அமையும். முந்த முந்த உம்மையும் உமது அரசையும் நாடும் இல்லங்களாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகனே இறைவா, நாடு முன்னேற குடும்பங்கள் ஒன்றிணைந்து செல்வது அவசியமானது என்பதனை உணர்ந்து பயணிக்க அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, உம்முடைய பணியை செய்ய நீர் தேர்ந்தெடுத்த எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர்கள் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும் மக்கள் அனைவரும் இறையாட்சி நோக்கி அழைத்து வரவும் தேவையான அருள் வளங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, வருடத்தினுடைய இறுதி ஞாயிறு திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே முது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் கேட்டு நீர் எங்களை ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக மாற்றும். ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னம் எங்கள் குடும்பத்திலே தங்கியிருப்பதாக. நாங்கள் அருள் ஆற்றலிலும் பொருள் ஆற்றலிலும் நிறைந்த மக்களாக வாழ ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, நோய் நொடிகள் அனைத்திலும் இருந்து எங்களை காப்பாற்றியருளும். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு நீர் தயவாய் செவி கொடுப்பீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று மாடும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைமாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது:
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. ஆண்டவரின் ஆசீர்வாதம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய மீகா அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் கருத்துக்கள் கொடுத்து ஜபிக்கக்கூடிய சிறப்பாக திருமதி ராயம்மாள், திருவாளர் கிறிஸ்டோபர், மரிய ஜான்சி குடும்பத்தையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஜெயராஜ், இருதயம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த திருக்குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி சிறந்த முறையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடன் சங்கர் நகர் பங்கு ராஜவழிபுரத்தில் பணி செய்யக்கூடிய சகோதரிகள் நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே 9, 10, 11, 12 கல்லூரி முடித்த பிள்ளைகள் அருள் கூர்ந்து இந்த ஆலயத்திலே தங்கியிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிஸ்டராக கட்டாயம் போகணும்னு நம்ம சொல்கிறதில்ல, ஆனால் என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்க வேண்டும். எனவே கேளுங்க, ஒருவேளை நல்ல கருத்துக்களாக இருக்கலாம். எனவே அருள் கூர்ந்து இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அருள் சகோதரி அவர்களையும் நம் கரங்களை தட்டி நம் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த வார திருப்பலி கொண்டாட்டங்கள் வருகின்ற திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 7:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இரவு 11 மணிக்கு புத்தாண்டு திருப்பலி கொண்டாட்டம் நடைபெறும். புத்தாண்டு திருப்பலி 11 மணிக்கு தான், 11:45 கிடையாது. ஏன்னா வருடமெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு நாம் என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். எனவே நன்றி வழிபாடு சரியாக 11 மணிக்கு தொடங்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 2026ஆம் ஆண்டு முதல் தேதியில் காலை 8 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகின்ற வெள்ளி மாதத்தினுடைய தலைவெள்ளிக்கிழமை அன்று சரியாக 7:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நற்கருணை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். மாலையில் 6:30 மணிக்கு சகாய மாதா கெபியில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நமது ஆலயத்தையும் நமது ஆலய வளாகத்தையும் சுத்தம் செய்து இன்றைய திருப்பலியை சிறப்பித்த மீகா அன்பியத்திற்கு கரவொலிகளை எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் வருகின்ற புத்தாண்டு திருப்பலியை இளம்பெண்கள் சிறப்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தடவையும் நம்ம பஞ்சாங்கம் கொடுப்போம் இல்லையா? யாருக்கு கொடுப்போம்? பைபிள் யார் கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். பைபிள் கொண்டு வந்தவங்க அருள் கூர்ந்து வாங்க, முன்னாடி வாங்க, லைனாக நின்னுங்க பார்ப்போம். பைபிள் வச்சிருக்கவங்க வாங்க. சிஸ்டர்ஸ் இதை கொடுங்க. அப்படியே 2 லைனா வாங்க, 2 லைனா வாங்க. ஏமா சிஸ்டர் ஒரு இருங்க, தள்ளிருங்க, 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருங்களேன். ஏமா சிஸ்டர்ஸ் இருங்க, ஒரு நிமிஷம் நல்லா விரிஞ்சிருங்க. ஏத்தை லைன்னா லைன் தானே? ஆமாம், வரட்டும், எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வரட்டும். எஸ், கொடுங்க, கடகடன்னு கொடுங்க. நீங்க போங்க சிஸ்டர், நீங்க தான் போகணும். இல்லை சிஸ்டர்கிட்ட கூட்டல. மிச்சத்தை கொடுங்க. மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.